சந்தை போயிட்டு வந்து என்னென்னு வாங்கிட்டு வந்த? அது ஏன் சொல்ற சாமி, தக்காளி வாங்கி பையோட அங்கேயே போட்டு இது எப்படித்தான் போட்டேன்னா எனக்கே தெரியல. இங்க பாருங்க, ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குது தக்காளி. தொப்புன்னு தக்காளி போட்டு எல்லாம் ஓடுது குடு குடு குடுன்னு பந்து மாதிரி. அப்புறம் ஒரு புள்ள உனையாட்டம் ஒரு புள்ள ஒடியாந்து பரவாயில்ல அந்த புள்ள நல்ல புள்ளையாட்டம் இருக்குது பையமா குடுங்க நான் பொறிக்கிட்டாரு நல்லா பொறிக்கி கொடுத்துச்சு. அப்பவும் ஒரு 4-5 உடஞ்சி போச்சு கொண்டாந்து மாட்டுக்கு போட்டு 10 ரூபா தான் கிலோ. பரவாயில்ல, சூப்பரா இருக்குது. தோசை சுட்டுக்கலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒரு அம்மா எப்பவுமே பேசுவோம். ஏதாவது ஒன்றுனா இப்போ ஜானகி அம்மா சொல்கிற மாதிரி அவங்களும் அவங்க கருத்து சொல்லுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுங்களே, அப்படி பண்ணு, இப்படி இருக்குது அப்படின்னு நல்லது சொல்லுவாங்க. அவங்க தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு கேட்டுதாங்க நான் சொன்னேன். ஏரோப்ளைன் கீழே போக மாட்டேக்கு, சவுண்டு பாரு, சவுண்ட் பயங்கரம். அப்புறம் நான் சொன்னேன்னா அப்புறம் அதே மாதிரி செஞ்சாங்களாம்மா. எனக்கு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லணுங்க, எனக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொருள் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடணுமோ அது ஒரு போட்டோ, அரைக்கிறது ஒரு போட்டோ, தோசை சுடுறது ஆரஞ்சு கலரில் சுட்டுருக்குறாங்க. நாம கூட அப்படி சுட மாட்டேங்குது. ஆமாம், ஆயா சுட்டு இந்த கலரே இருக்குது. எங்கள் அம்மா சுட்டுச்சுன்னா நான் சுட்டால் அப்படித்தான் இருக்குது. அப்படி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக போட்டு ஆரஞ்சு கலரில் சுட்டுருந்தாங்க. சுட்டு சூப்பராக இருக்குது. கலையை நீ சொன்னது அப்படின்னு சொல்லு சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தோசை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு போகிற அப்படின்னு வாட்ஸ்அப்பில் சொல்லி போட்டிருந்தாங்க. ஆமாங்க நண்பர்களே, என்னுடைய அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து தக்காளி சீப் ரேட்டுக்கு விற்கிதுங்க. 50, 60, 70 விற்கிற காலத்தில் நம்ம பருப்பு ரசத்துக்கு போடுறது அளவாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யணும். 1 கிலோ தக்காளி போட்டுக்குங்க, 1.5 படி அரிசி போட்டுக்குங்க, உளுந்து எப்பவும் போதெல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், சீரகம், குருமிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, உப்பு. இஞ்சி பூண்டு நான் சொல்லவே இல்லை அவங்களுக்கு. இஞ்சி பூண்டு போட்டாலும் போடலாம், பூண்டு மனம் வேற மாதிரி அடிக்கி. சரி வேண்டாம், இஞ்சி பூண்டு போட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும், உண்மையால் பிரியாணி ஆட்டா. அதனால இது மட்டும் போட்டு போலாம் பெங்களூர் போகலாம். இப்போ நிக்கம்னு அப்புறம் போட்டு உப்பும் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து அதுக்கு வந்து வெங்காயம் உண்டுன்னு கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கனாலும் வெறும் தோசையாக. வெங்காயமெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட தேவையில்லை. வெறும் தோசை சுட்டு கடலக்கொட்டை சட்னி அரைச்சி இந்த பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி தின்னீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குது. வேற வந்து அரைச்ச குழம்பு இந்த வேற சட்னி எல்லாம் ஒத்து வராது. இந்த நிலக்கடலை சட்னி, கடலை சட்னி தான் நல்லா இருக்குது. இதுக்கு வேற எதுவுமே ஒத்து வராது. வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. கட்டாய் போதுங்க நண்பர்களே. வெறும் தோசையும் வெங்காயம் மிளகாய் போட்டு சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். வெறும் வெங்காயம் போட்டிங்கன்னா போது. இல்லை உங்களுக்கு குழம்பு இல்லாமலாம் நான் வர தோசை வர நல்லா திங்க முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி செஞ்சுக்க. இல்லை நாங்கள் வாப்பா சொன்னால் நிலக்கட்டி. அந்த கத்திரிக்காய் வந்து 2 ஃப்ரிட்ஜில் இருந்தது, அது வேற. இந்த 2 மட்டும் எங்கள் செடியில் பொறிச்சதுங்க. 2 செடி நண்பர்களே. செடி காப்பாத்துறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு. ஆயிடுச்சுங்க. அது கோழி அன்னைக்கு ஆடை எதை போய் அப்படியே 1/2 செடி கடிச்சு தின்னு. ஒரு 4-5 செடி இருந்தா ஒரு வேளை சமைக்கிறதுக்காக. ஆனா இது 2 1 தான் முடிக்குது. பரவாயில்ல, அப்புறம் ஏதோ கூட வேற கடையில வாங்கிக்க வேண்டியது. அப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க நீங்க. ஏன்னா இந்த காலத்துல இந்த சீசன்ல செஞ்சு சாப்பிட முடியும், சீப் ரேட்டா விற்கிற சீசன்ல. அப்புறம் கொத்தமல்லி தலை வடை சொல்றேன். 2 குடி வாங்கிட்டு சாமி. அதை பருப்பு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களோ, அது புதுசா இருக்கீங்களோ, ஒரு டைம் செஞ்சுக்கலாம். வடை சூப்பரா பட்டை சோம்பெல்லாம் போட்டு செமையா செஞ்சுக்கலாம். அப்படிங்கறக்காக ஒரு புடிவை போட்டு செஞ்சுக்கலான்னு ஒரு புடி எச்சா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 2 புடி ஆச்சு 20 ரூபாய்க்கு. போன டைம் 1 வாங்கிட்டு வந்தேன். அதைத்தான் பெரியம்மா வீட்டுக்கு கொண்டு போய் சட்னி அரைச்சு நல்லா இருந்துச்சா. அப்புறம் ஜானகி அம்மா இது சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடாது என்னமோ சொல்லியிருந்தாங்களே. உங்கள் அம்மா போயிட்டு எத்தனை மணிக்கு கிளம்புற போயிட்டு வரேன்னு சொல்லாமல் விட்டதும் தப்பு, நீ காசு அவங்களுக்கு கொடுத்து விடாம விட்டதும் தப்பு அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க. ஆமாங்க என் அன்பான இது சாணியம்மா, அவங்க அன்புள்ள சாணியம்மா, அவங்களுக்கு உங்களை வந்து நாங்கள் எப்போதுமே நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நினச்சிட்டு இருப்போம். அது என்னமோ அவங்க ஞாபகம் எனக்கு அடிக்கடி வந்துரு. அவங்க ஆமாங்க, நான் சொல்லாத போன தப்புங்க. ஏன்னா வந்துங்க அந்த ஒரு சின்ன பிரச்சனை தானுங்க. அந்த ஆராதனாவை பற்றி நான் என்னமோ சொன்னேன். நீ அப்படி சொல்லாத இப்படி சொல்லாதேன்னு 2 பேர்த்துக்கு ஒரு சின்ன இதாகிடுச்சுங்க. ஆனால் பாப்பாட்டு சொல்லாத போனது தப்பு தானுங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லாத போனது. நான் காசு ஏன் கொடுக்காம விட்டேன்னா, நீ முன்னாடி நாள் தானே ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னீங்கள, அதெல்லாம் பணம் இருந்ததுங்க. அதனாலதான் நான் கொடுக்காம விட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். அதான் கீழே முந்தின நாள் கூட எதுக்கோ நான் கேட்டப்ப நீ பணம் எடுத்துட்டே வந்துட்டேன்ல அப்படின்னு நீ சொல்லிட்டு போன ஸ்கூலுக்கு போகும்போது. அதனால நான் 3000 ரூபாய் கையில வச்சிருந்தேன்னு சொன்னாலதான் நாங்க விட்டேன். அதுவும் இல்லாம
200 வச்சுட்டு நீ சென்னை போயிட்டு வந்துடுவ. மோகனப்பிரியா சொன்ன மாதிரி சென்னையே போனாலும் உங்கள் அம்மா டீ குடிச்சிக்காம தான் வருவாங்க. அதுக்கு எது காசு அப்படின்னு அது மாதிரி நீ ஒன்றுமே குடிக்க மாட்டேன். 1000 ரூபாய்க்கு நண்பர்களே இப்பெல்லாம் வந்துங்க 1000 ரூபாய். அதை அப்புறம் சொல்றேங்க. சென்னை இப்போ சென்னை அந்த 1000 ரூபாய் நீங்கள் பார்த்து சிரிச்சிருவீங்க. சரி 1000 ரூபாய் தடவை மூச்சுட்டு வந்துக்கிற கம்முனு ஒரு தடவையும் கூட இப்படி மூச்சது இல்லை. பீட்ரூட்டு 20 ரூபாய்க்கு போதும்ல. பரவாயில்லையே. அதுதான் அந்த ஊட்டி பீட்ரூட்டு குட்டி குட்டியே வாங்கிட்டு வர சொன்னல, அது வாங்கலையா? குட்டி குட்டியாவே கேட்டேன். கூரில் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுதான் இது 20 ரூபா கூறு பெருசா ஒன்று எடுத்துட்டேன்னா அது குட்டி குட்டியா சுரண்டிட்டு இருக்கிறதுக்கு வெகு லேட் ஆகு. அவங்க கிட்ட நீ வேற சண்டைன்னு தெரியப்படுத்திட்டு அவங்க அப்பாதான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தா அப்படி வந்து உங்க அம்மா தானே உங்க அம்மாவுக்கு காசு கொடுத்துட்டியா என்ன பண்ண அப்படின்னு கேட்டா. அப்படி நானும் சொல்லவே இல்லை, நானும் காசும் கேட்கவே இல்லை அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா என்ன அந்த எம்ஜிஆர் வாட்டில் வரும்ல, மனதாலே கோவம் வளர்த்தாலே பாவம், அதை சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட்ல. அப்புறம் இன்னொன்னுல வந்து அந்த வீடியோல அம்மா சொல்லாம போனதும் தப்பு, நீங்க காசு கொடுத்து விடாம நீ விட்டதும் தப்புன்னு போய் சொல்லி அவங்க மனசு சங்கடப்படுவாங்க. அம்மா பொண்ணுமே சண்டை போட்டுக்கிறதா என்ன இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல இல்ல அப்படி நினைக்கல அவங்க. எல்லாத்து வீட்லயும் சண்டை வர்றதுதான். ஆனா அதை சண்டை வந்திருந்தாலும் நீ சொல்லிட்டு போயிருக்கோம், நாங்க காசு கொடுத்துட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க, வேற எல்லாம் ஒண்ணும் சொல்ல. அப்பவே பேசியிருக்கோனுங்க. அது எனக்கு வந்துங்க அதுதான் உங்ககிட்ட சொன்னனுங்களா, அந்த காளை மாட்டுல இருக்கிற கோராசனை மாத்துக்கிறாங்க, கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்குன்னு சொன்னனுங்களோ. அது எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை மணிக்கு போறேன்னு சொல்லிங்க. நான் சாப்பாடு கலர்றதுக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சிருக்கிறேன். சரி 7 மணிக்கு பஸ்ஸா இருக்கும்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருக்கிறேன். வந்தோடனே 1/2 மணி நேரத்தில் நீ கிளம்பிட்டு நான் அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அரிசி அரிச்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சூடாக கொடுத்துட்டு அது நஞ்சு போச்சம்மா சாப்பாடு. ஒரு சாப்பாடு நல்லா சாப்பிட்டேங்க. ஒன்று வந்து நஞ்சு போச்சு. சுட 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 அப்படியே சூடாக அவசரமாக பேக் பண்ணிட்டு சூடாக போட்டு கொடுத்ததுனால இங்கே ஆற விடாமல் அங்கே போய் இப்படி பிரித்து விட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க போய் பஸ்க்குல எங்க பிரிச்சு விடுறக்கு ஒரு கால் வைக்கிற கடமையில அத்தனை திங்ஸ். சரி இதை சொல்லு. அப்புறம் இது வந்து பீக்குங்க வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. 20 ரூபாய்க்கு பீக்குங்க. பரவாயில்லையா? சூப்பர், பரவாயில்ல. 2 வீக்குங்க தான் கொடுப்பாங்க ஒரு சில டைம். பீர்க்கங்காய் அப்புறம் நீ வெண்டைக்காய் காட்டில அது வேணா கூர்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால அது வாங்கல. அதுலயும் பாதி முத்துனதாவும் இருக்குது. வெண்டைக்காய் கொடுத்துட்டே இருக்கணும்ல குழந்தைங்களுக்கு. பாவக்காய் ரொம்ப நல்லது. நல்லது. இந்த பாவக்காய் இது வந்து 20 ரூபா பாவக்காய். பரவாயில்லையா? நம்ம ஊருக்குள்ள குடுக்கறவங்கள விட எச்சா கொடுத்துருக்காங்க. அவிய 3 தான் கொடுத்தாங்க. இது வேற 5 கொடுத்துருக்காங்க. அது பெருசா இருக்குது. இது 20 ரூபாயாச்சு. இந்த டைம் பரவாயில்லையாட்டுக்குது இந்த வாரம் சந்தை. அப்புறம் வந்து காலையிலேருந்து நேற்று ஃபுல்லாக நான் வீடியோ போடல, இன்றைக்கும் ஃபுல்லாக வீடியோ போடல. எல்லாம் ஏன்னு கேட்டு இருக்கிறாங்க. நேற்று ஊர்லேருந்து வந்தோடனே ஃப்ரெண்டோட பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. போயிட்டு சாயந்தரம் வந்தோடனே வேலை இருந்துச்சு, கரெக்டாக போச்சு எனக்கு. அப்புறம் இன்றைக்கும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருக்கல. இன்றைக்கி என்னதில் ரொம்ப டயர்டு, மத்தியானம் நல்லா தூக்கம் உறக்கம். ஆமாங்க, ஒரு வீடியோ எடுத்து போட்டுருந்துருக்கலாம் நீ ஏதாவது. அப்புறம் வந்து 20 ரூபாய்க்கு கேரட் பரவாயில்லையே. இந்த வாரம் பரவாயில்லையாட்டுக்குது எல்லாமே. இவங்களே சொல்லுவாங்க கமெண்ட்ல. 20 ரூபாய்க்கு. அப்புறம் பச்சை மிளகா 10 ரூபாய்க்கு. அப்புறம் வந்து பொரி ஃபேவரட் பொரி வாங்கிட்டு வந்தா அப்படி உள்ள எடுத்து வச்சிருக்கிறேன். என்னுடைய நம்ம டைகர் வந்து இங்க தாவிட்டே இருந்தனால நான் உள்ள எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் அந்த வரப்பழ தாயலுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் 60 ரூபாய்க்கு. சுகாஸ் வாரு விதவிதமா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க ஆயாச்சு, நீ வாங்கிட்டே வரல. விதவிதமா அங்க அந்த கடையில அது கேக்கு என்னென்னமோ சொல்லி விட்டுச்சுல. கேக்கல அது முட்டை வாசம் அடிக்கும்ல. அது சாப்பிட்டுக்கோ அவங்க குழந்தைங்க. உனக்கு முட்டை வாசம் அடிச்சா ஒப்பா வாங்கிட்டு வந்ததே திங்காம அது அந்த டீ கேக் மட்டும் சாப்பிட்றதே இல்லை. அது என்னன்னு தெரியல. மற்ற கேக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. மற்ற கேக் என்ன கேக்? ஏதாவது ஒரு பாக்கெட்ல வித்தியாசமா ஏதாவது ஒன்று சின்னதாக ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பொரிக்கடையில், அந்த ஸ்நாக்ஸ் கடையில். வேண்டாம், நான் இப்போ ஸ்கூலுக்கு போனா அங்கே அது எப்பவுமே அந்த கப் கேக்காட்டு சாப்பிடுமில்ல, அது வாங்கிட்டு வர விடு செவியூர்ல. ஓகே. அப்புறம் சாத்துக்குடி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆமாங்க நண்பர்களே. சரி அது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த வாரம் சந்தை லிஸ்ட்டு. நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் இருக்குது, ஆல்ரெடி வாங்கினது இருக்குது. அதனால் வெங்காயம் வாங்குறதில்ல. பூண்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், பெரியமாவும் கொடுத்து விட்ருக்குறாங்க. அதனால அந்த 2 செலவு இல்லை. அது இருந்தால் இன்னும் எகிறு பில்லு. இது எவ்வளோ ஆச்சு மொத்தமா? இது வந்து நான் இன்னும் பரிசு பார்க்கவே இல்லையே சாமி. சரி பரவாயில்ல, எல்லாமே மலிவு விலைக்கு தான் கிடச்சிருக்குது. பரவாயில்ல, பரவாயில்லையே. விலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
கேரட் எல்லாம் நல்லா விளைஞ்ச கேரட் வரும். சாணியம்மா தப்பா நினைப்பாங்க நம்மள. ஆனா அவங்களாம் எதுவும் நினைக்கல, புத்தி தான் சொல்றாங்க. தப்பா நினைப்பாங்க நடந்ததான் நம்ம உண்மைத்தான் வீடியோ போட்டுக்கிறோம். எது சண்டை போட்டோம்னு வெளிப்படுத்தி சொல்றேன், அவங்க மனசு கஷ்டப்படும்ல. இப்போ உனைத்தான் நினைப்பாங்க தப்பா, என்னமோ அவங்க தப்பா நினைக்கிறாளா? நீ தான் என்னமோ ஓவரா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்படி பண்ணித்தான் சண்டை. எல்லாத்தையும் அனுசரிச்சு நான் வீட்டுல நடக்கிற நம்ம நேச்சுரலா போடுறோம், அவ சக்தி எடுத்து போட்டா அப்படி. அதனால தெரியாத கூடங்க, எங்களுக்கு தெரியாத கூட அறிவுரையா சொல்றாங்க, ரொம்ப நல்ல குணம் அவங்களுக்கு. அப்படி எடுத்துக்க மாட்டாங்க தப்பா. எங்களை சப்ஸ்கிரைபர் எல்லாம் நினைப்பாங்களே, இந்த என்னைத்தான் பேசியிருந்தாங்க, பொண்ணுகிட்டே சண்டை போட்டு இருக்குமா, என்னைத்தான் பேசியிருந்தாங்க எல்லாம் கமெண்ட்ல. வாய் ஓவரும் வேற எல்லாம் ஒன்னும் சொல்லு, உன்னையெல்லாம் சொல்லு. அப்புறம் ஒருத்தர் வேணா நண்பர்களே, வீட்டுல எனக்கு கொஞ்சம் முன்கோபம் நண்பர்களே, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. நல்லதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படவே கோபம் வந்து அர்த்தத்தோட தான் வரும். எனக்கு அர்த்தம் இல்லாத கோவப்பட மாட்டேன் நான், தேவையில்லாத. அப்புறம் நானு என்ன சொல்லுவோம், அர்த்தம் இல்லாத கோவப்படுறேன் சாமி. இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து அது குழந்தை என்னமோ சொல்லுச்சுன்னு நான் கேட்க சண்டை வந்துடுச்சு, அவ்வளவுதான். அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட விளையாண்டு இருக்கிறாங்க, அதனால பக்கத்து வீட்டு குழந்தைகளுங்க நண்பர்களே, அவங்க வந்து 2 பேர் எல்லாம் சுகாசால விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த வாரம் சந்தை லிஸ்ட் தான். வீடியோ பெருசா போதனால அப்லோட் பண்ண முடியாது. சரிங்க நண்பர்களே, அன்பான சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இதுல உங்களுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. இதுல உங்களுக்கு எந்த காய் ஃபேவரட்னு சொல்லுங்க. ஃபேவரட் பீர்க்கங்காய், கேரட், பீட்ரூட், பாகற்காய், இதுல எது ஃபேவரட்னு சொல்லுங்க. எனக்கு பாவக்காய். எனக்கு பச்சை மிளகாய். ஐயோ, பச்சை மிளகாய் எனக்கு அலர்ஜிங்க. இது வந்து எனக்கு ஃபேவரட்டுங்க, பாவக்காய். ஓகே, சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபாய்க்கு பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து தனியா வணக்கல. இதை போடாத இனிப்பாட்டு இருக்கு. ஸ்கூலுக்கா இல்ல நம்மளுக்கு இதை போடாத இன்னைக்கு ஸ்கூலுக்கு வாங்குறது இருக்குது இல்ல அன்னைக்கு. இருக்குது, அதை கொண்டு போலாம். அது ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குதுல்ல, அதை கொண்டு போயிடலாம். சரி ஓகே. ஏன்னா இது சுகாஸ் கேட்டுச்சு, எப்பவுமே ஸ்கூலுக்கு மட்டும் வாங்கிட்டு வர்றதுனால கேக்குது, கேரட் பீன்ஸ் எல்லாம் நீ வணக்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்ட்டு, அதனால வணக்கி கொடுத்துடலாம். ஓகே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். டீ குடிக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே.